எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, 20க்கு 60, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது வீடியோ ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தச்சுமே மண் ரோடு தாங்க. மண் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டியை ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ் ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போதும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தாங்க இருக்கும். ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கார் பார்க்கிங் பாருங்கள், ஸ்லோப்பு, கார் பார்க்கிங் உண்டான ஸ்லோப்பு. ஸோ கார் ஒரு சாலிடாக நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். அதில் ஒரு 7 செட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 செட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் 2 வாட்டர் டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet 1.5 feet உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வென்டிலேஷனுக்காக இந்த பர்பஸ் விட்டுருக்காங்க உங்களுக்கு. அதுக்கும் ஒரு கேட் போட்டு கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் கார் பார்க்கிங் வந்து ஹாலுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மெயின் அருவாலோட டிசைனுங்க. ஸோ வென்டிலேஷன் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டனால பேக் சைட்லேயும் வென்டிலேஷனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது மெயின் டோரோட டிசைன், ஒரு சிம்பிள் டீசன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தான ஹாலாக தெரியுதுங்க. பாருங்க, நல்ல ஒரு லென்த்தியான ஹாலாக தான் தெரியுது. வென்டிலேஷன் சைடில் இடம் விட்டுருக்காங்க இல்லையா அந்த கார் பார்க்கிங்கில், அங்கே பாருங்கள், அதை பேஸ் பண்ணி ஹாலுக்கு ஒரு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஹால்லே லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹால்லே உங்களுக்கு சென்டராக ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ள லெஃப்ட் ரைட்டில் ஒரு ஆள் நிற்கலாம், அந்தளவுக்கு தான் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. ஒரு சைடில் விண்டோ கொடுத்துருக்காங்க, ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க, மேலே ராஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ காமனாக ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சுருக்காங்க அண்டர் த ஸ்டேர் கேஸில், டாய்லெட் மட்டும். 2 பெட்ரூம் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டருக்குள்ள பாயிண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 to 9 feet, ஒரு 8 feet உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கனால நம்மளுக்கு வெளிச்சம் நல்லாவே வருதுல்ல ரூமுக்கு. ஆக்சுவலாக லைட் எதுவும் ஆன் பண்ணல, லைட் ஆன் பண்ணாமே உங்களுக்கு ரூமோட வென்டிலேஷன் பாருங்கள், வெளிச்சம். ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ராஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா எல்லாமே வெஸ்டர்ன் டைப் தாங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் 7 to 8 feet உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கிச்சனுக்கு உண்டான ஸ்பேஸ். கிச்சன் நல்லா ஒரு லெங்கான கிச்சன் கொடுத்தாங்க, நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. நல்ல வென்டிலேஷனோட இருக்குது. ஸ்டோரேஜுக்கு உண்டான ஸ்லாப்ஸ் பாருங்கள், ஒரு லென்த்தான ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் சைட்டையும் கொடுத்துருக்காங்க, அதாவது டபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கண்டினியூட்டி இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு இல்லைனா கிரைண்டர் வைக்கிறதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம்.
மேலே ராஃப்டரும் இருக்குதுங்க, மேலே ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சன் ஸ்லாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸுக்கு மேலே ஒரு 4 to 5 ஃபீட்டுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசன்ட் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வென்டிலேஷன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க சொன்னீங்களா, பாருங்கள் ஒரு 3 ஃபீட் விட்டுருக்காங்க. 3 ஃபீட்டுக்கு விட்டு உங்களுக்கு கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு நீங்கள் ஒரி பண்ண தேவை, மேலே கிரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டியை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெள்ளை ரோடு. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணணும்னா மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.